அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வயர் கூடை எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வயர் கூடை பின்ன போறோம். இன்னைக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இப்ப நம்ம ஜாயின் பண்ண போறோம். அடுத்ததும் ப்ளூ கலர் நாட். இப்ப நம்ம 3 ப்ளூ நாட் ஜாயின் பண்ணிருக்கோம். அடுத்தது 4வது ப்ளூ கலர் நாட் நம்ம ஜாயின் பண்ண போறோம். இப்போ இந்த பக்கமும் நான் ப்ளூ கலர்ல 4 நாட் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ சென்டர்ல ஒரு ப்ளூ, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ஒயிட், இந்த பக்கமும் ப்ளூ பின்னியாச்சு. எண்டில் 2 பக்கமும் ஒயிட்டும் பின்னிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் 2 லைன். லாங்கஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா அதுதான் மிடில் லைன். லாங்கஸ்ட் லைனுக்கு மேல இருக்க லைன் வந்து நம்ம இப்போ பின்னின நாட்ஸ், அதுதான் 2வது லைன். மேல் பக்கம் நம்ம ஒரு லைன் பின்னியாச்சு. இப்போ திருப்பிட்டு மேல் பக்கம் பின்னிட்டோம், கீழ்பக்கம் திருப்பிட்டு நம்ம இன்னொரு லைன் பின்ன போறோம். சென்டர் லைனுக்கு இந்த மாதிரி சென்டர் நாட் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் லாங்கஸ்ட் லைன், நமக்கு ஞாபகத்துல இருக்கும். இப்போ விவி ஷேப்ல இருக்க எல்லா வயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். விவி ஷேப்ல இருக்க வயர் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கூடையோட பேஸ் கிடைச்சிரும். இப்ப வெள்ளை வயரும் ப்ளூ கலர் வயரும் ஊதா வயரும் வி ஷேப்ல இருக்கு, ஒரு இன்டூ ஷேப்ல. அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு சாதா நாட் போட்டிருக்கோம். இப்போ கீழ்பக்கம் இந்த பக்கம் திருப்பிட்டு பாத்தீங்கன்னா வி ஷேப்ல 2 ஒயிட் வயர் இருக்கு. இந்த பக்கம் ஒயிட் அண்ட் ப்ளூ, அடுத்து ப்ளூ ப்ளூ, அடுத்ததும் ப்ளூ ப்ளூ. இந்த மாதிரி இருக்க வயர் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து நீங்க சாதா நாட் போட்டுக்கிட்டே வாங்க. பேஸ் பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பேஸ் பின்னி முடிச்சாச்சு. பேஸ் பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ப்ளூ கலர் கட்டம், வெள்ளை கட்டம், ஊதா கட்டம், வெள்ளை கட்டம்னு மாறி மாறி இருக்கு. இப்போ இதுதான் பேஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன் பின்னிருக்கோம். இந்த பக்கமும் 10 லைன். இப்போ இந்த பக்கம் 10 லைன், இந்த பக்கம் 10 லைன், 4 பக்கமும் 10 லைன் இருக்கான்னு சரி பார்த்துக்குங்க. 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது மாதிரி 4 பக்கமும் எண்ணிக்கோங்க. 4 பக்கமும் 10 10 இருக்கான்னு. ஏன்னா இது குறுக்கு முடிச்சு கூடை, அதனால நம்ம 4 பக்கமும் எண்ணிக்க 1
2 3 4 5 6 7 8 9 8 9 சேர்த்து நம்ம ஒரு சாதா நாட் போட போறோம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 இந்த பக்கமும் நம்ம 8வது முடிச்சையும் 9வது முடிச்சையும் தேர்ந்தெடுத்து சாதா நாட் போட போறோம். இப்ப நம்ம 2 கார்னர் திருப்பியாச்சு. அடுத்த கார்னர் 1 2 3 4 5 6 7 8 9 எதுக்காக நம்ம எண்றோம்னா நம்ம எண்ணி திருப்பினா சரியா திருப்பலாம். எண்ணாம நம்ம திருப்பிட்டோம்னா குத்து மதிப்பா திருப்பும்போது ஒரு பக்கம் எண்ணிக்கை மாறலாம். எண்ணிக்கை மாறும்போது கூடையோட பேஸ் கோணல் ஆயிடும். 1 2 3 4 5 6 7 8 9 இப்ப கூடைக்கு 4 பக்கமும் நம்ம கார்னர் திருப்பிட்டோம். 1 2 3 4 கார்னரும் நம்ம இப்ப திருப்பிட்டோம். திருப்பினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கூடையோட பேஸ் இந்த மாதிரி இருக்கும். கார்னர் திருப்பினதுக்கு அப்புறம் கூடை பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த மாதிரி V ஷேப்ல இருக்க வயரை நம்ம ஜாயின் பண்ணி பின்ன போறோம். வெள்ளையும் ஊதாவும் 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 இன்னொரு வெள்ளையும் ஊதாவும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெள்ளையும் வெள்ளையும் அப்படின்னு இருக்கு. நம்ம இந்த மாதிரி பின்னிக்கிட்டே வரும்போது இந்த வயர் இப்படி குறுக்க போகும். வலது பக்கத்து வயர் இடது பக்கம் குறுக்க போகும். இடது பக்கத்து வயர் வலது பக்கம் குறுக்க போகும். கிராஸ் கட் கூடை. இந்த மாதிரி VV ஷேப்ல இருக்க வயர் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பின்னிக்கிட்டே வாங்க. இப்ப வெள்ளையும் ஊதாவும் பின்றோம். நான் கொஞ்சம் தூரம் பின்னிட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. இப்ப வெள்ளையும் ஊதாவும் இந்த பக்கம் வெள்ளையும் 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 இப்ப பாருங்க நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. இந்த பக்கம் இப்படி பின்னணும். அப்படியே நம்ம பின்னிக்கிட்டே வரும்போது கூடையோட ஹைட் ரைஸ் ஆயிடும். இப்ப பாருங்க நான் இவ்வளவு தூரம் பின்னி முடிச்சிட்டேன். 4 சைடும் ஈவனா இந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இவ்வளவு தூரம் பின்னி முடிச்சிட்டேன். 4 சைடும் ஈவனா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்க ஹைட் ரைஸ் பண்ண இதே மாதிரி வரும். கூட ஃபுல்லாவே நமக்கு 4x4 டைமண்ட் வந்து கூட ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். இப்ப நான் பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லா 4x4 டைமண்ட். நான் வந்து ஸ்ட்ரைட்டா இந்த கூடைய கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நீங்க V ஷேப்ல கம்ப்ளீட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இது கிராஸ் கட் கூடைங்கிறதுனால நமக்கு ஒரு
ரெண்டு நாட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். நமக்கு அதே வி ஷேப் வரும். அந்த வி ஷேப்பை நம்ம அப்படியே வச்சுக்கணும். ரெண்டு வி ஷேப்பையும் கிராஸ்ல கொடுக்கணும். இந்த மாதிரி கிராஸ்ல கொடுக்கும்போது வெள்ளை வயர் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கோர்த்து விடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வயரை ரைட் ஹேண்ட் சைடு கோர்த்து விடணும். நம்ம கோர்த்து விடுறதும் கிராஸாவே கோர்த்து விடணும். கிராஸா கோர்த்து விடும்போது இந்த மாதிரி இருக்கும். நான் விரல் வச்சு காமிக்கிற மாதிரியே நீங்க கோர்த்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கூடையை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் இப்ப வச்சு காமிக்கிற மாதிரி நீங்க வச்சு கோர்த்து விடணும். எக்ஸஸா இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. நம்ம கோர்த்து விட்டது தெரியாத மாதிரி உள்ள நம்ம தடவி பார்த்தா வயர் கையை குத்தக்கூடாது. ஏன்னா அது மார்க்கெட் கூட சின்ன சின்ன காய் வாங்கும்போது உள்ள போடும்போது எடுக்கும்போது கையை குத்தாம கீறாம இருக்கிறதுக்காக இப்ப நம்ம கூடைய கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்கறதுக்கு கூட நல்லா வந்திருக்கு. கூட ஃபுல்லா நமக்கு 4x4 டைமண்ட். நீங்க இந்த மாதிரி கார்னர் திருப்பினீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி கூட ஃபுல்லா ஈவனா இந்த மாதிரி அழகா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.